வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 3. நிறைமதி பொன்னையனின் குடும்பத்தினரால் தேவதையாக தாங்கப்படுகிறவள். தான் பெறாத மகனான முத்துக்குமாரையும் சேர்த்து 3 பிள்ளைகளையும் திருவிழா சமயங்களில் ஒன்றாக கூட வைத்து பெரிதும் இன்புறுவார்கள் வீட்டின் மூத்த தலைமுறையினர். நளினி குமரேசனுக்கு பிள்ளைகள் 4 பிறந்த பின்னர்தான் முத்துவிற்கு திருமணம் நடந்தது என்பதால் மற்ற பிள்ளைகளை விட வயதில் சிறியவளான அவருடைய குழந்தைதான் அந்த வீட்டின் கடைக்குட்டி ஆகி போனாள். அதுவும் குமரேசனிற்கு 2மே ஆண் வாரிசுகளாக பிறந்துவிட வருடத்திற்கு 2 முறை மட்டுமே தங்கள் வீட்டிற்கு வந்து போகும் மகள் வயிற்று பேத்தியை விட மாதம் 1 முறையாவது தாங்கள் அழைத்த மறுகணம் வீட்டிற்கு பாசத்துடன் வந்து போகும் முத்துவின் மகள் மீது அவர்களுக்கு தனி பிரியம்தான். ஜோதிக்கு அவரது அம்மா வீட்டில் குழந்தை பிறந்த அன்றே குடும்பத்தினர் அனைவரும் கிளம்பி மருத்துவமனைக்கு சென்று தாய் சேய் இருவரையும் நேரில் கண்டு தங்கள் மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் தெரிவித்தனர். நிறைந்த முழு பௌர்ணமி நாளில் பிறந்து அந்த நிலவிற்கு ஈடான வட்ட முகத்துடனும் பெரிய கருமண்டு விழிகளோடும் சிந்தையை மயக்கிய குழந்தையின் அழகைக் கண்டு ஆனந்தப்பட்ட பொன்னையன் அடுத்த நிமிடம் அவளுக்கு தன் மனதில் உதித்த பெயரை சந்தோஷமாக வைத்து விட்டார். குழந்தையை மனைவி நவநீதத்திடமிருந்து ஜாக்கிரதையாக கைகளில் வாங்கிக் கொண்டார். பிள்ளைக்கு நீ என்ன பெயர் வேணாலும் வச்சுக்கோடா. நிறைஞ்ச பௌர்ணமியில பிறந்த இந்த குட்டி தேவதைய நான் இனிமே நிறமதின்னு தான் கூப்பிட போறேன் என்றார் குழந்தையை நெஞ்சோடு சேர்த்தணைத்தபடி ஆசையாக. பெற்றவர்கள் பூரிப்பில் திளைத்ததுடன், அதுக்கென்ன மாமா, குழந்தையோட பெயர் சுட்டு விழால ஒரே பேரா இதே பேரை அவளுக்கு வச்சிருவோம் என்று மனப்பூர்வமாக சம்மதித்தார் ஜோதி. குமரேசனுக்கும் கல்பனாவிற்கும் பெண் பிள்ளை இல்லையே என்கிற ஏக்கத்தை பெரிதும் தீர்த்து வைத்தாள் நிறைமதி. வீட்டிற்கு வந்தால் வாய் நிறைய அப்பா அம்மா என்று அழைத்தபடி தங்களை சுற்றி வரும் பிள்ளையை ரசிக்க அவர்களுக்கு நேரமே போதாது. ஹரிஷ் முகேஷுக்கும் தங்களோடு அண்ணாவென்று குழைந்தபடி சுற்றி வரும் குட்டி தங்கை மீது கொள்ளை பிரியம். 1 வயது மூத்தவராக இருந்தாலும் உறவு முறையை சொல்லி அண்ணா, அண்ணி, மாமா என்றுதான் அழைக்க வேண்டும் என்பதில் மதியிடம் கெடுபிடியாக இருந்தார் ஜோதி. ஆனால் 6 வயது மூத்த மன்மத் மாமாவாகவும் 4 வயது மூத்த ஹரிஷ் மற்றும் 1 வயது மூத்த முகேஷ் அண்ணனாகவும் 2 வயது மூத்த யோகிதா அண்ணியாகவும் அவளால் அழைக்கப்பட்டனர். பையன்கள் இருவருக்கும் தங்கை பாசம் என்றால் யோகிதாவிற்கு பாட்டி வீட்டிற்கு வந்தால் இருக்கும் ஒரே பெண் தோழி அவளாகவும், மேலும் இவளுக்கு பிடித்த மாதிரி தின்பண்டங்களை பெரியவர்களிடமிருந்து தாஜா செய்து வாங்கி தருவதில் கில்லாடியாகவும் இருந்ததால் இவளுக்கும் அவளை மிகவும் பிடித்திருந்தது. நம் நாயகன் ஒருவனுக்குத்தான் அவனுடைய பாட்டியின் வரிசையில் நிறைமதியின் தோற்றம் மற்றும் பழக்க வழக்கங்கள் சுத்தமாக பிடிக்காது. ஊரிலிருந்து அனைவரும் வந்து 4 நாட்கள் கடந்திருக்க நடந்து கொண்டிருந்த திருவிழா நிகழ்ச்சிகளில் அனுதினமும் பங்கேற்று பெரும் ஆரவாரத்துடன் தங்களுக்கான கொண்டாட்டங்களில் மகிழ்ச்சியுடன் திளைத்திருந்தனர் அவ்வீட்டு இளஞ்சிட்டுக்கள். அன்றிரவு அம்மனிற்கு குறிப்பிட்ட வகுப்பினர் சீர் செய்யும் தினம் என்பதால் இரட்டை மேள தாளத்துடன் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்று ஊரெங்கும் வண்ண வண்ண வான வேடிக்கை பட்டாசுகளை விடித்து தங்கள் பெருமையை பெரிதாக பறைசாற்றி கொண்டாடி கொண்டிருந்தனர் அந்த பிரிவைச் சேர்ந்தவர்கள். ஹரிஷ், முகேஷ் தெருவில் ஊர்வலமாக செல்லும் கூட்டத்தினரை வேடிக்கை பார்த்தபடி மற்ற சிறுவர்களுடன் வாசலில் நின்றிருந்தனர். வீட்டினரின் கவனம் வெளியில் திசை திரும்பி இருக்கவும் யோகிதா ஆசையாக கேட்ட ஜிலேபியை ஆளுக்கு 2ஆக அடுப்பங்கரைக்கு சென்று யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக எடுத்து வந்த நிறைமதி அவளின் கரத்தை பற்றி இழுத்துக்கொண்டு ஓசையின்றி மொட்டை மாடிக்கு ஓடினாள். அங்கே சென்று அரைகுறை இருளில் ஓரமாக அமர்ந்து கொண்டு ஆவலுடன் கையில் இருப்பதை சுவைக்க ஆரம்பித்தனர் சிறுமிகள் இருவரும். முழுவதும் காலியான பின்னே லேசாக வயிற்றை கலக்குவது போல் உணர்ந்த யோகிதா, ஏ நிரு, நீ இங்கே இரு, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், எனக்கு 2 டாய்லெட் வர மாதிரி இருக்கு என்று எழுந்து கீழிறங்கி ஓடினாள். என உதட்டை சுழித்துக் கொண்ட சின்னவள் பிறகு வானில் வெடிக்கும் வெடிகளை ஆர்வமாக வாயை பிளந்தபடி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். அடுத்த 2 நிமிடங்களில், யோகி, யோகி, எங்க இருக்க என்று அழைத்தபடி மாடிக்கு வந்தான் மன்வந்த். அவனின் குரலில் திரும்பி பார்த்த நிறைமதி அவன் கையில் இருந்த கார்லெஸ் போனை பார்த்துவிட்டு நிமிர்ந்து அவன் முகத்தை பார்க்க, என்ன இவ மட்டும் இங்க இருக்கா, மத்தவங்களா எங்க என தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டு மனு போனை காதிற்கு கொடுத்து, பாட்டி, அவ எங்கன்னு தேடி பிடிச்சு கூட்டிட்டு வரேன் என்று இணைப்பை துண்டித்தவன் அவளை கண்டு கொள்ளாமல் கீழிறங்கி போனான். அவனாக அவனுடைய தங்கையை பற்றி தன்னிடம் விசாரித்தாள் சொல்லிக் கொள்ளலாம் என அசட்டையாக பார்த்திருந்த மதி அவளை தேடி அவன் மீண்டும் கிளம்புவதை பார்த்து மனம் கேட்காமல் வேகமாக அவன் அருகில் ஓடிச் சென்று அவனது கையை பிடித்து நிறுத்தினாள். மாமா, மாமா, 1 நிமிஷம், யோகிய நீ. அடுத்த நொடி, சீ, என் கையை விடு என்று கோபமாக அவளது கையை வெடுக்கென்று உதறினான் மனு.
அவன் உதறிய வேகத்தில் அவளுடைய பிஞ்சு கருத்தில் லேசாக வலி எடுக்க அதையும் மீறி அவனை அச்சத்துடன் நோக்கினாள் சிறுமி. பொதுவாக மற்றவர்களைப் போல் அவன் தன்னிடம் இயல்பாக பழகுவதில்லை என்பதால் அவனை விட்டு சற்று தள்ளிதான் இருப்பாள் நிறைமதி. அப்படி ஒதுங்கி பழகி வந்தவளுக்கு என்று அவனுடைய எதிர்பாராத கோபம் உள்ளுக்குள் திகிலை உண்டு பண்ணியது. கைய தொடர வேலையெல்லாம் வச்சுட்ட, அவ்வளவுதான் பாத்துக்க, மறைஞ்சு பல்ல பேத்துருவன், ஜாக்கிரதை என்று விழிகளை உருட்டி அவளை மேலும் பயமுறுத்தியவன், மூஞ்சா பாரு, பட்டிக்காடு பட்டிக்காடு, நல்லா என்ன வளைஞ்சுக்கிட்டு என சிடுசிடுத்தான். அழகிய பெரிய விழிகளில் திரண்டு நின்றிருந்த நீர் கீழே விழப்போகிறேன் என சிறுமியின் குண்டு கன்னங்களை எச்சரித்துக் கொண்டிருந்தது. என்னடி சாப்பிட்டு இருந்த? கருமோ, கையெல்லாம் ஒரே பிசு பிசுப்பா இருக்கு. என்ன வேற அப்படியே பிடிச்சு இழுக்கிற? கீழே போய் முதல்ல நல்லா கைய சோப்பு போட்டு கழுவணும். எந்த நேரம் பாரு மாடு மாதிரி எதையாவது அசைப்பட்டுட்டே இருக்கிறது. கண்ணுல படுற எல்லாத்தையும் எடுத்தோ அல்லது வாங்கியோ தின்னுறணும். என்ன பழக்கமோ! சே, என் ஊருக்கு வந்து உன்னை பார்த்து பார்த்துதான் என் தங்கச்சி கெட்டு போயிட்டாடி. உன்னால எங்க பாட்டிட்ட அவ திட்டு வாங்கிட்டே இருக்கா என்றான் மனு அவளை முறைத்தபடி எரிச்சலுடன். உண்மையில் யோகியின் தின்பண்ட ஆசைக்கு உதவ போய்தான் நிறைமதி இப்படி மாட்டிக்கொண்டு நிற்கிறாள். அதை அவனிடம் சொல்லி வாதாடுவதற்கு அந்த சிறுமிக்கு அந்நாளில் துணிச்சல் இல்லை. என்னதான் சூட்டிகை நிறைந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அதிகம் பழகியிராத தங்களை விட வயதில் மூத்தவர்களிடம் அவ்வளவு எளிதில் எடுத்தெறிந்து பேசிவிட மாட்டார்கள் சிறுவர்கள். தன் முகத்தையே கண் சிமிட்டாமல் பார்த்திருந்தவளிடம், இங்க பாரு, இனிமே நீ யோகியோட கூட்டு சேர்ந்துட்டு சுத்தினாலோ இல்ல அவளுக்கு கண்டதை சாப்பிட்ட கொடுக்க பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை உண்டுலன்னு செஞ்சிருவேன், ஜாக்கிரதை என்று விரல் நீட்டி எச்சரித்து விட்டு மடமடவென்று படியிறங்கி போனான் மன்வந்த். அவன் விலகி செல்வதற்காகவே காத்திருந்ததைப் போல இவளின் விழிகளில் உடைப்பெடுத்த நீர் மலமளவென்று கன்னங்களில் உருண்டோடி தாடையில் வழிந்து கழுத்தில் இறங்கி மேல் சட்டையை நனைத்தது. மாலை மாலையாக ஊற்றாகி வழியும் கண்ணீரை தனது பிசுபிசுத்த இரு கைகளாலும் மாற்றி மாற்றி துடைத்தபடி தனிமையில் நின்று தேம்பிக் கொண்டிருந்தாள் சிறுமி. தான் சென்ற வேலையை முடித்துக் கொண்டு அவளிடம் ஓடி வந்த யோகிதா மதி தனிமையில் நின்று அழுவதை பார்த்து திடுக்கிட்டு, ஏன் இப்படி அழற என அவள் முழங்கையை பற்றினார். மனு கூறியது நினைவு வரவும் வெடுக்கென்று அவள் கையை தட்டிவிட்டவள் மீண்டும் தீவிரமாக தன் அழுகையை தொடர்ந்தாள். என அவளை யோசனையுடன் அளவிட்ட யோகி கைப்படி சுவரின் அருகில் சென்று கீழே எட்டி பார்த்தாள். அப்பொழுதுதான் ஊர்வலம் தெருமுனை திரும்பி இருக்க சிரிப்பும் கும்மாளமுமாக தங்களது நண்பர்களுடன் கலகலத்துக் கொண்டிருந்தார்கள் சிறுவர்கள் இருவரும். ஹரீஷ் மாமா! குரல் வந்த திசையை தேடி அவன் சுற்றிலும் பார்த்துவிட்டு நிமிர்ந்த மேலே பார்க்க இவள் மாடிக்கு வாங்க என்று சைகையில் கை காட்டினாள். உடன் நின்றிருந்த சிறுவர்களிடம் விடை பெற்று இவர்கள் மாடிக்கு செல்ல அங்கே கேவி கேவி அழுது கொண்டிருக்கும் மதியின் அருகில் கவலையுடன் நின்றிருந்தாள் யோகிதா. அவள் அழைத்து வந்தவர்களுக்கு தங்கையின் அழுகையை கண்டதும் மற்றது மறந்து போக வேகமாக அவர்களை நெருங்கினார்கள். என்ன பாப்பா, ஏன் அழுற என்று ஹரீஷ் அவள் தோளை தொட்டு வினவினான் என்றாள். கீழே விழுந்துட்டியா என்று அவளுடைய கை கால்களில் எதுவும் அடிபட்டு இருக்கிறதா என விரைவாக ஆராய்ந்தான் முகேஷ். அவர்கள் கேட்பதற்காகவே காத்திருந்தவள் போல வெளிகளை துரைத்தபடி, இல்ல, இவங்க அண்ணன் ரொம்ப மிரட்டி திட்டாங்க என்று மீண்டும் அழுதாள் சிறுமி. மன்வந்த் அவளை கோபமாக அதட்டிய பிறகு அவனை தன் உறவினன் என்று குறிப்பிட அவளுக்கு பிடிக்கவில்லை. ஓ, அதான் என்கிட்ட கோச்சுக்கிட்டியா? ஆனா அண்ணா திட்டினதுக்கு நான் என்ன செய்வேன்? நீயே என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றா என்றாள் யோகி குழப்பமாக. ரோஷமாக நிமிர்ந்தவள், உங்க அண்ணா திட்டினதே நான் உங்களோட பழகக்கூடாதுன்னு சொல்லித்தான். இனிமே நீங்க என்னோட பேச வேண்டாம் என்று மனு மிரட்டியதை எல்லாம் முழுவதுமாக அழுகையோடு கூறியபடி முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவள். யோகிதா அவளை பாவமாக பார்க்க, பாப்பா, இவளோட அண்ணா செஞ்ச தப்புக்கு இவ என்ன செய்வா? பாவம், இவகிட்ட கோச்சுக்க கூடாதுல. நம்ம பாக்குறதுக்காக தானே, நம்மோட விளையாடுறதுக்கு தானே ஆசையா ஊர்ல இருந்து வந்திருக்கா. நீ இப்படி செஞ்சா இவளுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாவம் இல்ல, அப்புறம் ஊருக்கே வரமாட்டா என்று அவளுக்கு பெரியவனாக அறிவுறுத்தினான் ஹரிஷ். அப்ப மனு மாமா இவ்வளவு தானே இன்னமும் திட்டுவாங்க, அது பரவாயில்லையா என்று வேகமாக மதிக்கு பறிந்து வந்தான் முகேஷ். அவளும் ஆமாம் என்பது போல் உதடுகள் பிதுங்க தலையசைக்க யோகிதா அவளை சோகமாக பார்த்தாள். ஹரிஷ் பதில் சொல்ல தெரியாது தடுமாறி நிற்க, நீ வா, நம்ம அத்தையிடமே இதை சொல்லலாம் என்று தங்கையின் கையை பிடித்து கீழே இழுத்து போனான் முகேஷ். அவன் பின்னே மற்ற இருவரும் சென்று நளினியின் எதிரே நின்றனர். வீட்டின் நடு கூடத்தில் பொன்னையன் தவிர குடும்பத்தினர் அனைவரும் கூடி அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க மன்வந்தை காணவில்லை. என்ன அதிசயமா வாண்டு பட்டாலும் விளையாட போகாம இங்க வந்து அமைதியா நிக்கிறீங்க? ஏதாவது வேணுமா என்றார் குமரேசன் கேலியாக. அனைவரின் முகமும் புன்னகையில் விரிய அப்பொழுதுதான் அழுது சிவந்த விழிகளுடன் நிறைமதி நிற்பதை கவனித்த நளினி அவளை தன் அருகில் இழுத்து அமர்த்தியபடி, என்னடா குட்டி, கீழே விழுந்துட்டியா என்று கேட்டவாறு முன்னெற்றியில் விழுந்திருந்த அவள் கூந்தல் சுருள்களை வாஞ்சையுடன் பின்னால் நகர்த்தி விட்டார்.
என்ற மறுப்பாக தலையசைத்தபடி அடுத்த கட்ட அழுகைக்கு தயாரானவள் நீ சொல் என்பது போல் ஜாடையாக சிறிய தமையனை பார்த்தாள். என்னடா விழுந்துட்டாளா, அடியதோ படலையே என்று வினவியபடி அவளின் நலனை பரிசோதிக்க என்று மற்றவர்கள் அவளை சுற்றி கூடி வந்து நிற்கவும் முகேஷ் தான் சிறு எரிச்சலுடன் பேசினான். அவ கீழெல்லாம் விழல, மனுமாமா அவளை ரொம்ப திட்டதுனால அழுதுட்டு இருக்கா என்றான். நளினியை தவிர மற்றவர்கள் அவ்வளவுதான விஷயம் என்பது போல் சற்று சமாதானமாக அவருக்குத்தான் மகனின் செயலை எண்ணி சிறிது சங்கடமாக போய்விட்டது. மாமா உன்னை விட பெரியவங்கள, உன்னோட நல்லதுக்காக தான் ஏதாவது சொல்லிருப்பாங்க, அதுக்காகலாம் அப்படி அழலாமாடா என்று மகளின் அருகில் அமர்ந்து சமாதானப்படுத்தினார் ஜோதி. அதெல்லாம் இல்ல, இவ பட்டிக்காடா, கண்டதையும் சாப்பிடுறாளா, கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம அதையெல்லாம் யோகிக்கும் சாப்பிட கொடுத்து அவளோட நல்லதையும் வேற கெடுக்கிறாளா, இனிமே இவ அவளோட பேசவோ பழகவோ கூடாதா என்று அவன் நீட்டி முழக்கி உரையை முடிக்க மதியின் கண்களில் பெருகிய நீரூற்று அவள் கண்ணங்களை கோடாக நினைக்க துவங்கியது. சிறுவர்களிடம் கிளம்பி இருக்கும் புகைச்சலை எவ்வாறு சமாளிப்பது என பெரியவர்கள் சன்ன அதிர்ச்சியுடன் யோசனையில் ஆள மகனிடம் இப்படி ஒரு முதிர்ச்சியின்மையை எதிர்பார்த்திராத நளினி மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளானார். தன் கை வளைவில் இருந்தவரிடம் இருந்து கிளம்பிய மெல்லிய விசும்பலில் சுய உணர்வு வர பெற்றவர் வேகமாக மகளிடம் திரும்பி போய் அண்ணனை கூட்டிட்டு வா என்றார் சற்று கோபமாக. அண்ணா எங்க என தலையை சொரிந்தவரிடம் அவன் உள்ளதான் ஏதாவது புஸ்தகத்தை எடுத்துட்டு இருப்பான் போ என்று விரட்டினார். நளினி, பையன் ஏதோ புரியாம பேசிட்டான், அவனை இப்ப கூப்பிட்டு ஏதோ சண்டை போடாத என்று மகளுக்கு அறிவுறுத்தினார் நவநீதம். இல்லம்மா என்று மறுப்பவரிடம் முத்தவும் பேசினார். ஆமாம்மா, அம்மா சொல்றது போல சின்ன பிள்ளைங்களுக்குள்ள வர்ற பிரச்சனைய நீ பெருசு பண்ணாத, அப்படியே விட்டுடு. மனுவும் இப்ப 10 பருவத்துல இருக்கான்ல, இந்த நேரத்துல அவங்களுக்குள்ள தேவையில்லாத ரோஷமும் கோபமும் தான் அதிகமா வெளியில வரும். இத அப்படியே அமைதியா விடு, நான் மதிக்கிட்ட பேசிக்கிறேன் என்றார் தன்மையாக. அவரின் வார்த்தைகளில் இருந்த உண்மை புரிந்து நளினி சிறிது யோசனையாக அதே நேரம் யோகி தன் அண்ணனோடு முன்னரைக்கு வந்தாள். தூரத்தில் வரும் பொழுதே அனைவரும் புடைசூழ அழுத முகத்துடன் நடுவே அமர்ந்திருந்தவளை கண்டதும் தான் அழைக்கப்பட்ட விஷயம் புரிய மன்மந்தின் முகம் கடுகடுவென்றானது. பெரியவர்களின் விழிகளில் அது கவனமாக விழ ஒருவரை ஒருவர் பார்வையால் எச்சரித்துக் கொண்டவர்கள் கூடுதலாக நளினிக்கும் அதை கண்ணசைவில் உணர்த்தினர். என்னம்மா கூப்பிட்டீங்களா? இப்படி உட்காரு என்று தன்னருகே கை காண்பித்தார். இல்ல, நான் படிச்சுட்டு இருக்கேன், நீங்க கூப்பிட்டதுனால இவ சொல்லவும் உடனே எழுந்து வந்துட்டேன், இப்படியே சொல்லுங்க பரவாயில்ல என்று நெஞ்சை நிமிர்த்தி நின்றான். மனதை நிறைத்த வெறுப்பில் மறந்தும் அவனது பார்வை நிறைமதியிடம் திரும்பவில்லை. ஆனால் அவளோ தற்பொழுது அனைவரின் துணையும் தனக்கு இருக்கும் தைரியத்தில் அவனை துணிச்சலுடன் நேராக பார்த்து கொண்டிருந்தாள். கூடுதலாக அவன் அத்தையிடம் கண்டிப்பாக திட்டு வாங்க போகிறான் என்ற எதிர்பார்ப்பில் விழிகள் லேசாக பளபளத்தது அவளுக்கு. லேசாக பெருமூச்செறிந்த நளினி, பாப்பாவை எதுக்கா திட்டின? இவ ஒண்ணு யோகியை கெடுக்கலடா, உன் தங்கச்சிதான் இவகிட்ட ஏதாவது திங்கிறதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கா, அவ கேக்குறாள் என்ன அவ பாசமா எடுத்து கொடுக்கறா, இது தெரியாம நீ இவ்வளவு போய் திட்டிருக்க என்று பட்டம் படாமல் அவனது நடவடிக்கையை தான் விரும்பவில்லை என்பதை அவனுக்கு நாசுக்காக உணர்த்தினார். மனு எதுவும் பேசாமல் இறுக்கமாக நிற்க எங்கே அண்ணனின் தலையிட்டால் தன் நட்பை இழந்து விடுவோமோ என்று பயந்து போயிருந்த யோகிதாவும் வேகமாக மதிக்கு பரிந்து பேசினாள். ஆமாண்ணா, மதி எனக்காக தான் எல்லாம் செஞ்சா, அவன் மேல எந்த தப்பு இல்ல, அவளை என்னோட பழகக்கூடாதுல்ல நீ சொல்லாத. அம்மாவும் தங்கையும் சிறு பெண் முன்னால் தன்னை தலையிறக்கம் செய்வதைப் போல் உணர்ந்தவன் பற்களை இறுக கடித்து தனது உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வந்து, இப்ப என்ன, அதுக்காக நான் விட்ட மன்னிப்பு கேட்கணுமா என்றான் மன்மத் வெடுக்கென்று. அவன் முகம் கண்டு அனைவரின் முகமும் பதட்டத்தை தத்தெடுக்க விரைந்து அவனின் தோளை தொட்ட முத்து, அதெல்லாம் எதுவும் வேண்டாண்ட கண்ணா, நம்ம விட்டு சின்ன பிள்ளைகிட்ட நீ எதுக்காக மன்னிப்பு கேட்கணும், நீ பாக்குறப்பெல்லாம் இவதான் யோகிக்கு கண்டதையும் சாப்பிட கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டல, தப்பு யோகி மதி மேலதான், அவங்களோட நல்லதுக்காக தானே நீ பெரியவனா கொஞ்சம் அதட்டின, அவ்வளவுதானே, அதுல எந்த தப்பு இல்ல, நீ உள்ள போய் படிமா போ என்று அவனை சமாதானப்படுத்தினார். நிமிர்ந்து அவரை நேராக பார்த்தவன், சரி மாமா என்று அமைதியாக மொழிந்துவிட்டு அறைக்கு சென்றான். முகேஷோ கோபமாக, அதெப்படி மாமா ஒண்ணு மதிக்கு சேர்த்து சொல்லல, அவ எப்படியோ போகட்டும்ங்கிற மாதிரி யோகிக்காக மட்டும்தானே பாப்பாவை திட்டினாங்க என்று உரத்த குரலில் ஆரம்பித்தவன் குமரேசனின் அனல் வீசும் பார்வையில் குரல் தேய மலங்க மலங்க விழித்தான். சரி, நீங்க 4 பேர் போய் பின்கட்ல விளையாடுங்க, பாட்டி டிஃபன் செஞ்சுட்டு உங்களை சாப்பிடுறது கூப்பிடுறேன் என்று அவர்களை கொல்லைப்புறம் மிரட்டினார் நவநீதம். தங்கள் தந்தையர் இருவரின் செயலிலும் அதிருப்தியுற்று முகத்தை சுளித்தபடி பொங்கும் எரிச்சலுடன் வெளியே சென்றனர் முகேஷும் நிறைமதியும். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.